अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லஞ்ச் ரூட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க ரொம்ப நாளாச்சு ஒரு லஞ்ச் காம்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணி சோ ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் வேலை பார்த்து வச்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம என்ன வெஜிடபிள் செய்ய போறோமோ அது வந்துட்டு உப்பு தண்ணியில ஒரு half an hourக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சிட்டு அதுக்கு அப்புறமா அதை தனியா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்றது இது வந்துட்டு கொரோனா டைம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கதா நடுவுல கொஞ்ச நாள் விட்டாச்சு இப்ப திரும்பியுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கொஞ்ச நாளாவே இது இப்படி தான் பண்றது ஏனா நிறைய மருந்தெல்லாம் அடிக்குறாங்க இல்லையா காய்கறிக்கு அதனால சோ இன்னைக்கு வந்துட்டு பாவக்காய் குழம்பு என்னோட ஸ்டைல்ல வைக்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு 3 மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்துர்க்கேன் அத வந்துட்டு நல்லா இந்த மாதிரி thin slices-ஆ கட் பண்ணி எடுத்துக்கறேன் புடலங்காய் கூட்டுக்குமே பருப்பு ஊற போட்டுறேன் அதையும் தண்ணி ஊத்தி சிம்ல வச்சு விட்டுறணும் அது அப்படியே ஸ்லோவா வேகட்டும் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் எல்லாம் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிக்க போறோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதுக்கு நடுவுல குழம்புக்கு தேவையான புளியுமே ஊற போட்டுட்டு அத தனியா எடுத்து வச்சுக்கலாம் பாவக்காய் குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டோம் அப்படினா டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்துட்டு ரவுண்டா கட் பண்ணி தனியா வச்சிட்டேன் இதுக்கு நடுவுல இந்த பாவக்காவையுமே வதக்கி விட்டுக்கணும் மூடி போட வேணாம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 பல் வெள்ளை பூடு அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் தேங்காய் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாவே எடுத்துக்கறேன் இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் 3 தக்காளியை ரெண்டா கட் பண்ணிட்டு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இத நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க கொரகொரப்பாலாம் இருக்க கூடாது நல்ல திக்கா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அத தனியா வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாவக்காய் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிரணும் அப்பதான் குழம்பு கசப்பும் இருக்காது பாவக்காவுமே சீக்கிரமா நமக்கு வேகும் இப்போ இந்த பாவக்காவை தனியா எடுத்து வச்சிட்டு இப்போ அதே கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அதை லைட்டா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கணும் தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா கொலைய மசிஞ்சு வந்தறணும் இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே தக்காளியில இருக்க தோல் எல்லாம் பிரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு இத அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த மசாலாவை அந்த எண்ணெயில வதக்கிடுங்க வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாவக்காய் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க புளி இருக்குல்ல அதை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி ஊத்திக்கலாம் பாவக்காய் குழம்புக்கு புளி தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்துட்டு அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும் அதனால புளி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு விட்டுறலாம் இந்த பாவக்காய் நல்லா வெந்து குழம்பு சுண்டி வரட்டும் இன்னொரு பக்கம் சாப்பாடுக்கு தேவையான அரிசியுமே வச்சு விட்டுட்டேன் புடலங்காய் கூட்டு யாருக்குமே தெரியாதா இதை ஒரு ரெசிபியா ஷேர் பண்றீங்கன்னு நினைச்சிடக்கூடாது புடலங்காய் வந்துட்டு எப்பவும் போல வைக்கிற மாதிரி தான் இதுல ஒரு சீக்ரெட்டா ஒரு இன்கிரீடியன்ட் சேர்ப்போம் அது சேர்த்தோம் அப்படின்னா கூட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸோ அதனால தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கையோட முட்டையுமே வேக வைக்கிறதுக்கு வச்சு விட்டுட்டேன் குழம்பு நடுவில் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஜூஸ் எப்பவுமே போட்டு எடுத்து வச்சிருவேன் எனக்கு நடுவில் குடிக்கிறதுக்கு புடலங்காய் கட் பண்ணுறப்ப கையுமே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் அதனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு குடிச்சிட்டு இருந்தேன் அமீனுக்கு அன்றைக்கி ஃபீவராக இருந்துச்சு அதனால் ஸ்கூலுக்கு போகலை ஜயான் வந்துட்டு அன்றைக்கி தூங்குனதும் லேட்டு நைட்டு காலையிலையும் வெள்ளனமாக எழுந்திரிச்சிட்டான் அதனால் பாலாத்தி கொடுத்தேன் குடிச்சிட்டு அப்படியே சோஃபாவில் படுத்து டிவியை பார்த்துட்டே தூங்கிட்டான் ஜயான் தூங்குனா அப்படின்னா அமைதியாக வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன டக்குன்னு புடலங்காவை கட் பண்ணிவிட்டு கூட்டு வைக்கிற வேலை தான் புடலங்காய் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பருப்பு வந்துட்டு நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது வேக வச்சுருக்கோம் இல்லையா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாலே பாசி பருப்புனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போது புடலங்காவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண ஒவ்வொரு பேட்சாக போட்டுருவேன் நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு போடுறத விட இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வதங்கும் அடுத்தடுத்து நமக்கு போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ புடலங்காய் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி ஊற்ற வேணாம் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்
ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு புடலங்காய் தாளிக்கிறதுக்கு தான். புடலங்காய்க்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்ப்போன்னு சொன்னோம் இல்லையா, கொஞ்சமாக தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்த்துட்டு 5-6 பல் வெள்ளை பூண்டு போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதை அப்படியே எடுத்துட்டு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிக்கலாம். பாவக்காய் குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது தோலெல்லாம் உரிச்சிட்டு குழம்புல நான் போட்டு வச்சுருவேன். சாம்பாரில் போட மாட்டேன், நான் புளிக்குழம்பு வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருவேன். அந்த முட்டை அந்த குழம்புல அப்படியே ஊறுறப்ப டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ கையோடு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டே தான் வேலை பார்க்குறது. இப்போது புடலங்காய் தாளிக்கிறது கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புடலங்காய் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போது அந்த புடலங்காவை எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு நம்ம தேங்காய், வரமிளகா, அதுக்கப்புறம் சோம்பு, பூண்டெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை புடலங்காய் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழையெல்லாம் நாள் வாங்கினது வீட்டில் இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எந்த சாப்பாடுனாலுமே நல்லா சுட சுட வாழை இலையில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்னடா இது பாவக்காய் குழம்புக்கு வாழை இலையான்னு யோசிப்பீங்க. நல்லா சூடாக இருக்க மாதிரி எந்த சாப்பாடுனாலுமே வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் குழம்பு, புடலங்காய் கூட்டு இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அக்மல் வந்ததுமே அந்த பாவக்காய் குழம்பு பார்த்ததுமே முகத்தோட ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. அப்படியே ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்துட்டு பால் கொழுக்கட்டை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. சரி வீட்டில் பச்சரிசி மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு செய்யாமே இருந்தேன். அரிசி கழுவி காய போட்டு அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற அளவுக்கு இன்னும் இங்கே வெயில் வரல. அதனால் கடையிலே 1 கிலோ பச்சரிசி மாவு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெல்லத்தை தட்டிக்கலாம். இது என்ன காம்பினேஷன் வெல்லம் நாட்டு சக்கரைன்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக பால் கொழுக்கட்டை இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு எங்கள் நன்னிமா செஞ்சதுக்கப்புறம் நான் செய்கிற பால் கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 கிலோ மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு இனிப்பு எடுக்கிறோம். அதாவது 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ நாட்டு சக்கரை. இப்போது வெல்லத்தை இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு அது கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுடலாம். இது நமக்கு வந்துட்டு கரைஞ்சி வந்தால் போதும், கம்பி பதம் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய தேங்காவாக 1 தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த தேங்காயில் நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். முதல் பால், 2வது பால் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் இது பண்ண வேணாம், பிரிக்க வேணாம். ஜஸ்ட் அதில் எவ்வளோ தேங்காய் பால் வருமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, வெல்லம்லாம் சேர்க்கறதுனால இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கூட கேட்டிருந்தீங்க பால் கொழுக்கட்டை ஷேர் பண்ணுங்கன்னு. அன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எந்த அளவுக்கு நமக்கு வருதோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம். எனக்கு இந்த அரிசி மாவில் செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த மாவு பிசைகிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஒவ்வொரு கப்பாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற அரிசி மாவு வந்து குடிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கப்பாக ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போதும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, மாவு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கை வச்சு பிசைய முடியாது, அதனால் மூடி போட்டு விட்டுறலாம்.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்காக முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பிளாக் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். கிஸ்மிஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். முந்திரியை வந்துட்டு 2ஆக உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி வட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது அது சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்துட்ருக்கும் போதேவும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு எப்பவும் போல் ட்ரை கிரேப்ஸ் நல்லா குண்டு குண்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் சக்கரைப்பாக, அதை வந்துட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும், கையில் ஆவி அடிச்சிடாமல் பார்த்து கவனமாக சேர்க்கணும். இப்போது அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்ததோடையே கையோடு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். மூடி வந்துட்டு லைட்டாக ஓப்பனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு பொங்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா சூடாக தான் இருக்கும். இது பிசைகிறப்ப மட்டும் பார்த்து கவனமாக பிசையணும். பக்கத்தில் வந்துட்டு நான் கொஞ்சமாக பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் கையை விட்டு விட்டு தான் பிசைவேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு சட்டி வந்து கொஞ்சம் குறுகலாக எடுத்துட்டேன். அதனால் பாதி மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த மாவை போட்டு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லை இந்த அரிசி மாவு பிசைகிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா, ஈஸியான மெத்தட் எது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அரிசி மாவில் எது செஞ்சாலுமே இந்த மாவு பிசைகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது ஈஸியான ஐடியா ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. மூடி போட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மாவை உருட்டணும். அரிசி மாவு வீட்டில் சுத்தமாகவே இல்லை, நான் அதை மறந்துட்டு எல்லாத்தையுமே பிசைகிறதுக்காக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அமீனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு 1/2 கிலோ மாவு மட்டும். சரி அதுக்குள்ளே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த உருண்டை உருட்டுறது ரொம்ப சின்ன சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நார்மலாக தான் நான் உருட்டுவேன். ஏன்னா நான் ஒரு ஆளாக செய்யணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாலாம் உருட்ட முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா அந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம உருட்டணும். கையிலையுமே எண்ணெயெலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அரிசி மாவையே கையில் நல்லா தேய்ச்சிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உருட்டணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஜயான் குட்டிக்கு இந்த குட்டி குட்டி உருண்டையை பார்த்தோன்னே பயங்கர ஜாலியாகிடுச்சு. அவனை வச்சுக்கிட்டே தான் உருட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு உருட்டுறப்ப கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனால் டக்கு டக்குன்னு உருட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், ஒரு 4 பிளேட் அளவுக்கு வந்துச்சு. வெள்ளைப்பாகு தாளித்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இது உருட்டுறதுக்கு டைம் ஆகும்ன்ட்டு திரும்ப இந்த உருண்டையை போடுறதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மேலே உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுத்த பேட்ச் போடணும். அடுத்தடுத்து மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கெட்டியாயிரும், தனித்தனியாக இந்த மாதிரி இருக்காது. இதை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. இப்போது செகண்ட் பிளேட் போட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பால்ஸ் எல்லாமே அழகாக அந்த மாதிரி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் 3ஆவது பிளேட் போடணும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் கொழுக்கட்டை எல்லாமே தனித்தனியாக அழகாக வரும். இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு களி மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளேட் இருக்குது, அதையும் போட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுறணும், ஃபுல் ஃப்ளேமில் வேணாம். கொழுக்கட்டை எல்லாமே போட்டுட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுக்கணும். ஏன்னா இனிப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாமே நல்லா வெந்து இந்தளவுக்கு இது நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆயிரும். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணலான்னா இதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி மாவாக இருந்துச்சு அப்படின்னா வேகலை.
திரும்பியுமே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு வெந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். சைட்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு இவங்களுக்குலாம் டீயுமே போட்டாச்சு. எனக்கு எப்பவும் போல் பிளாக் டீ தான், பிள்ளைங்களுக்கு பால் டீ போட்டு அதையுமே ஆற்றி கொடுத்துட்டு சரி இது வேகிறதுக்குள்ளே டீயை குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு. இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இதுக்கு மேலே திக்காக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம சேர்த்த அந்த பால் கொழுக்கட்டை பால்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் எடுத்துச்சு. அவ்வளோதான். இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். அன்றைக்கி வந்துட்டு நான் டின்னருக்கு தான் இது செஞ்சுருந்தேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா செட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எடுத்து அப்படியே வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பால் கொழுக்கட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே பிள்ளைங்களுக்கு பசி வந்துருச்சு. சரி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.